தென்காசியில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்ணை கொலை செய்த அவரது கணவர் மற்றும் கணவரின் சகோதரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டம் மதுரை செல்லும் சாலையில எலத்தூர் பகுதியில் சுமார் அதாவது சாலையில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஒரு குளத்தில் பெண் சடலம் எரிந்த நிலையில் கிடப்பதாக எலத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி அரவிந்தன் மற்றும் காவல்துறையினர் சென்று செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி தீவிரமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களையும் போலீசாருடைய தனிப்பிரிவினர் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் அந்த பெண்ணின் சடலம் எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிவகாசியைச் சேர்ந்த கமலி என்ற பெண்ணை அவருடைய கணவர் ஜான் கில்பர்ட் மற்றும் அவருடைய குடும்ப தகராறுல அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய வீட்டில் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது கணவர் இந்த பெண்ணை கம்பியால் தாக்கிய நிலையில் அப்போது அவர் உயிரிழந்தார். உடனடியாக அவரை காரில் எப்படியாவது இதை மறைக்க வேண்டும் என்பதற்காக காரில் தென்காசி மற்றும் குற்றாலம் பகுதிகளில் சுற்றித் திரிந்து இந்த இடத்தை தேர்வு செய்து இங்கு எரித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது கணவரை சிவகாசியில் வைத்து கைது செய்து தென்காசிக்கு கொண்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்.